ToSouthIndia.com. இதற்கு முன்பு உங்கள் ஜிஞ்சு கேட்டில் ஒரு மிகப்பெரிய வரவேற்போட என்ன கூட்டிட்டு போவாங்கன்னு நினைச்சா கடைசியில எல்லாமே கனவு. சரி, எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஜிஞ்சு கேட்டா மாற போறோன்னு வந்தா அங்க எனக்கு சோறு போட கூட ஆள் இல்லப்பா. மொக்க பண்ணிட்டானுங்க. சாதிக்கலான்னு வந்த என்ன சமையல்காரனா மாத்தி சாவடிச்சிட்டானுங்க. என்ன கொடுமை சரவணன் இது. பாகுபலி மாதிரி சண்டை போட வேண்டியவன பாத்திரம் கழுவி விட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன எப்படி வச்சு செய்ய போறானுங்களோ. என்னென்ன கொடுமை நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பாருங்க. குக்கு வித்து கோமாளி முடிய போது பார்ட் 2. சமையல் பண்ண சொன்னா இவன் கிச்சனையே சாச்சிட்டான். ஒட்டு மொத்தமா எல்லாத்தையுமே சதைச்சிட்டான். எல்லாமே ஏன் தப்புதான். என்ன மன்னிச்சிருங்க. என்ன வெளிய மட்டும் துரத்தாதீங்க. உண்மையாவே உனக்கு கும்ஃபு கத்துக்கணும்னு ஆசையா இருக்கா? நான் உண்மையா இங்க கும்ஃபு கத்துக்க தான் வந்தேன். அப்பதான் என்னால ஜிஞ்சு கேட் ஆக முடியும். சரி சரி, நீ எங்க இருந்து வரேன்னு முதல்ல நான் தெரிஞ்சுக்கணும். ஆமா, இந்த மாதிரியான டாஸ்க் எல்லாம் இதுக்கு முன்னாடி நீ செஞ்சிருக்கியா? என்னது? எதை கேக்குறீங்க? கவலைப்படாத, உனக்கு நல்ல டாஸ்கே கொடுக்கிறேன். இத பத்தி தாங்க நானும் சொல்ல வந்தேன். நான் கிச்சனுக்குள்ள இருக்க வேண்டியவில்லை, பாகுபலியா ஆக வேண்டியவன். பார்ட் 3ல நான் தான் ஹீரோ. அப்படின்னா சரி, கும்ஃபு கத்துக்க ரெடியா இருக்கியா? கும்ஃபு சொல்லித்தரேன்னு சொல்லி மறுபடியும் கிச்சனுக்குள்ளேயே கொண்டு வந்து நிக்க வச்சிருக்கீங்க. முதல்ல உள்ள என்ன இருக்குன்னு போய் பாரு. புதுசா சில விஷயங்களை நீ கத்துக்க முடியும். சரி விடுங்க. இந்த பாட்டி என் போட்டிய உருவாம விடாது போல இருக்கே. எல்லாம் என் நேரம். பாத்தியா வேலை எப்படி நடக்குதுன்னு? எல்லா வேலையிலயுமே ஒரு கலை ஒளிஞ்சிருக்கு. பிரமாதம். ஆஹா, பிரமாதம், சூப்பர். இவரு வேற லெவல்ல பண்றாரு. இந்த கலையை கத்துக்கணும்னா அதிகப்படியான பயிற்சியும் டைமிங்கும் வேணும். உன்னோட மூவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீ கரெக்டா கண்ட்ரோல் பண்ணணும். நீ கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. நீ பர்ஃபெக்டா எய்ம் பண்ணணும். உன்னோட பேலன்ஸ கரெக்டா வச்சுக்கணும். கும்ஃபுல பேசிக்கான விஷயங்கள் இருக்கு, அதையும் நீ தெரிஞ்சுக்கணும். எனக்கு புரிஞ்சிருச்சு. இவங்க பண்ற எல்லாத்தையும் நானும் கூடிய சீக்கிரம் பண்ணணும். நானும் ஒரு ஜிஞ்சு கேட்டா மாறி காட்டுறேன். சொல்ல போனா இது உண்மையிலேயே ஒரு சூப்பர் ட்ரைனிங் ஃபீல்ட். புரிஞ்சுக்கிட்டியே, நல்லது. எந்த வேலையையும் கீழ்த்தரமா நினைக்காத. கரெக்டா பண்ணா எல்லாமே உபயோகமா இருக்கும். எனக்கு எல்லாம் நல்லா புரியுது. இது எல்லாத்தையும் நான் சரியா பண்ணிட்டேன்னா நானும் சர்வர் சுந்தரமா மாறிடுவேன். முடியலடா சாமி. இருந்தா மாட்டான். எனக்கு புரிஞ்சிருச்சு. நானும் சந்தான மாதிரி ஒரு ஆக்ஷன் ஹீரோவா மாறிடுவேன் சொல்ல வந்தேன். மைண்டையும் ஃபோர்ஸையும் கிளியரா வச்சுக்கணும். முதல்ல சாப்பிங் விட்டு எடுத்துட்டு வா. அதுல சைடு மட்டும் கரெக்டா எய்ம் பண்ணு. ஓகே, மிடில் எய்ம் பண்ணாத, புரியுதா? அதேதான். ரூலை ஃபாலோ பண்ணி எப்படி செய்யறதுங்கறத கத்துக்கிட்டா நீ எந்த வேலையும் முடிச்சிடலாம். இதுல உன் மைண்ட் பிளான் ரொம்ப முக்கியம், புரியுதா? இங்க பாரு, இதெல்லாம் நீ பண்ணணும்னா பெரிய ஆளா இருக்கணும்னு அவசியம் இல்ல. மனசு சொல்றத கேட்டாலே போதும். ஆலிஸ்வெல் சொல்லி எப்படி அசத்துறேன்னு பாருங்க.
ஆமா உனக்கு இது தேவைதான். நல்லா பண்ணு. குட்டி பையா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. நீங்க சாப்பிடுங்க, நான் என் வேலையை முடிச்சுட்டு தான் வருவேன். ஆக்சுவலா உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீ சமைச்சு முடிக்காம நாங்க எப்படி சாப்பிடுறது? வெறும் தட்டியா எங்களை சாப்பிட சொல்றேன். நான் எது பண்ணாலும் சோத்த மட்டும் கேக்குறானுங்க, எதையும் சொல்லி தர மாட்டானுங்க. ஒரு வேலையா உடம்புல ஹீரோக்கான ரத்தம் ஓடலையோ? எல்லாத்தையும் எதிர்கொண்டாதான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். நான் கண்டிப்பா இதுல ஜெயிப்பேன். என்ன யாராலையும் தடுக்க முடியாது. ஆரம்பிக்கலாம். யாமா கொஞ்சம் நேரா புடி. கால விரி. இன்னும் கொஞ்சம் மேல. நல்லா ஊது. வந்துட்டாயா? மாஸ்டர் இதுக்கு நிறைய டெக்னிக் இருக்குன்னு சொன்னாரே, அவரை கேட்டு தொந்தரவு பண்ண கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா இப்படியே இருந்தா என்னால ஹீரோவாக முடியாதே. இதுல மட்டும் நான் பாஸ் பண்ணலன்னா எல்லாரும் என்ன பார்த்து கேவலமா சிரிப்பானுங்க. ரொம்ப அசிங்கமாயிடுமே. இது அதே பவுல் தானே? எங்க போச்சு? நல்லா பண்ணிட்டியே. வந்துட்டீங்களா? ஆனா நான் எதையும் முடிக்கவே இல்லையே. ஆனா எல்லா டாஸ்கையும் நீ ஆல்ரெடி முடிச்சிட்ட. அட, இந்த எலிய பிடிக்கும் போது எல்லாத்தையும் கரெக்டா பண்ணி முடிச்சிட்டோம் போல இருக்கே. அது சரி, அந்த எலி திரும்பவும் காணாம போயிடுச்சு. அவன் எல்லாத்தையும் சரியா பண்ணிட்டாதான்னு போய் செக் பண்ணு. இதோ பாக்குறேன் பாட்டிமா. சூப்பரே. இந்த ஸ்கில்ஸ் டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் மனசுல வச்சுக்க. நல்ல வேலை பார்த்திருக்கேன். வாங்க போலாம். குட்டி பையா. என்ன அவ்வளவுதானா?
ஆஸ்கர் அவார்ட் கிடைக்காதோ? அடடா, தம்பி நான் மறந்தே போயிட்டேன். உன்னை எங்க டீமுக்கு வரவேற்கிறோம், டீம் 5. ரொம்ப அழகா பண்ணீங்க நீங்க. எனக்கு இது உண்மையா பிடிச்சிருக்கு. இந்த தருணத்தை நாம எல்லாரும் செலிப்ரேட் பண்ணலாம். பண்ணுவோம் கண்டிப்பா பண்ணுவோம். Yes. பண்ணுவோம். சூப்பர். என் மனசு முழுக்க வெற்றி, அப்புறம் எல்லாரையும் காப்பாத்தணும்ன்ற ஆசைதான் இருக்கு. அது மட்டும் இல்லாம கெட்டதையும் அழிக்கணும்னு. நான் எடுக்கிற ட்ரைனிங்க வச்சு கண்டிப்பா எல்லாத்தையும் பண்ணுவேன். நான் ஹீரோ ஆகிறது கன்ஃபார்மே. வெஜிடபிள உரிச்சு எடுக்க போற பயிற்சி. குட்டி பையன் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. மனசு சொல்றத கேட்கணும். மனசு சொல்றத கேட்டா ஹீரோ ஆயிடலாமா? நான் சாதாரண கேட். எனக்குள்ள எந்த சக்தியும் இல்ல. நான் எப்படியா பெரிய ஆள் ஆகுறது? நாங்க மட்டும் இல்ல, அடுத்த எபிசோட்ல காய்கறிகளையும் பறக்க விட போறோம். எங்களுக்காக காத்து கொண்டிருங்கள்.